ஹரியம் ஜெய் ஸ்ரீராம். பாரத சிந்தனைக்கு வேண்டி ரவி பிரகாஷ். இப்போ வந்து சந்தன்வாடி பார்த்தோமுங்க. இது வந்து பிசு டாப்ஸ். பிசு டாப்ஸ்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமாள் வந்து அந்த அமிர்த ரகசியத்தை பார்வதி தேவி கூட்டிகிட்டு வரும்போது அப்போ வந்து அவர் புலித்தோல் உடுத்தியிருந்தார் துணி. அதை வந்து அந்த புலித்தோல் உடையை வந்து கழட்டுறாரு, கீழே உதறணுன்னு அதில் இருக்கிற சின்ன சின்ன செல்கள், சின்ன சின்ன உயிரினங்கள் பூராமே இந்த மலையோட நின்றுது. அதுக்கப்புறம் பார்வதி தேவி கூப்பிட்டு சேஷ்நாத் போகிறாரு. சேஷ்நாத்தில் என்னங்கிறது வந்து உங்களுக்கு சேஷ்நாத் போய் நான் சொல்கிறேன். பாரத சிந்தனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி ஜெய். ஒரே செகண்ட் அப்படியே இருங்க, நண்பர் பேசுகிறாரு. சந்தன்வாடியிலேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். தம்பி ரவி பிரகாஷ் தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தார். சரி, அவரே பேசிட்டுன்னு சொல்லித்தான் விட்டுட்டேன். சந்தன்வாடியிலேருந்து நடந்து ஒரு சில பக்கம் ரொம்ப ஏற முடியாத சுச்சுவேஷன் சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஒரு சில வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ வழித்தடங்களை எல்லாமே ரொம்ப எளிமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பழைய பாதையிலெல்லாம் வந்து என்னாலெல்லாம் வந்திருக்கவே முடியாது. இப்போ வந்து ரொம்ப சௌகரியம் பண்ணி கொடுத்து எடையடைய எங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸு, மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், தண்ணி, இங்கே இருக்கக்கூடிய மலையிலேருந்து வரக்கூடிய மூலிகை தண்ணி, இது போக ஆர்மி, அதாவது இந்திய துணை இராணுவ படையினர் வந்து எங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. சிறு சிறு உதவிகளும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அது போக இப்போ வந்து பிசுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதை தாண்டி மேலே நடக்கிறதுக்கு இன்னும் வெகு தூரம் இருக்குது. சில இடங்கள்லாம் வந்து செங்குத்தாகவும் இருக்குது, சில இடங்கள்லாம் சமதள பகுதியாகவும் இருக்குது. அதை தாண்டி இப்போ ஒவ்வொருத்தராக மெதுவாக நடந்து போயிட்டுருக்குறோம். காலையிலேருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால அவர் தான் பேசிகிட்டு இருந்தார். அடுத்ததாக இன்னும் பல இடங்களை சந்திக்க இருக்கிறேன். நன்றி.